பூனகிரி சங்குப்பிட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை வெளிவந்துள்ளது. பூனகிரி சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் கரையொதுங்கிய பெண்ணின் தலையில் பலமாக தாக்கியமைக்கான சான்றுகளும் முகத்தில் எரியக்கூடிய திரவம் ஒன்றினை ஊற்றி எரியூட்டியமைக்கான சான்றுகளும் காணப்படுவதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் ஞாயிற்றுக்கிழமை பெண்ணொருவரின் சடலம் கரை ஒதுங்கியிருந்த நிலையில் குறித்த பெண் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என அடையாளம் காணப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சடலம் நேற்று திங்கட்கிழமை உடற்கூற்றாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதன்போது குறித்த பெண்ணின் தலையில் பலமாக தாக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுவதுடன் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவமூற்றி எரியூட்டப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படுகிறது. அவரது நுரையீரலுக்குள் நீர் புகுந்தமையால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாகவே மரணம் சம்பவித்துள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையின் பிரகாரம் பெண்ணின் முகத்தில் எரியூட்டிய பின்னரே அவர் நீரினுள் வீசியிருக்க வேண்டும் என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை குறித்த பெண் தனது கணவருக்கு வவுனியாவில் உள்ள நண்பி ஒருவரின் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒன்றுக்கு செல்வதாக கூறி சென்றதாகவும் வீட்டை விட்டு அவர் செல்லும் போது சுமார் 10 பவுண்ட் நகைகளை அணிந்திருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரையான விசாரணையில் வெளியான தகவலின்படி அந்த பெண் தனது கணவரிடம் கூறிய நபர்களுடன் சென்றிருக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானதாக செய்திகள் வெளியாகி இருந்த போதும் உடற்கூற்றாய்வில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வெகு விரைவில் குற்றவாளிகள் கைதாவார்கள் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.